அப்படா நான் உன்னை சின்னதாக ஹக் பண்ணிக்கவா? ஹக் மட்டும்தான். ஓகே. யூ பிளடி சீட். நான் கொஞ்ச நேரம் வாஷ்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள நீ வேற ஒருத்தி கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா? இல்ல அவள தானா தான் வந்து என் கூட ஆடுனா. ரொம்ப ஸ்மார்ட் மாதிரி நடிக்காத என்ன? எனக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்கள நல்லாவே தெரியும். நிச்சயமா அவனை மயக்கிறதுக்கு நீ தான் என்னமோ பண்ணிருக்க. பண்ணனே. ரொம்ப தப்பு பண்ண. நான் அழகா இருக்கேன்ல, அதுதான் நான் பண்ண தப்பு. நான் தப்பு பண்ணக்கா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே வாழ்க்கையில நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டேன். அதே மாதிரி உன்ன மாதிரி 2 இன்ச் மேக்கப்பும் போட மாட்டேன். அதே மாதிரி என் தலையை இந்த மாதிரி ஃப்ரீயாவும் விட மாட்டேன். ஆனா அப்போ நான் அழகா தானே தெரிவேன். அந்த சமயத்துல உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன பாத்துட்டா, மறுபடியும் என் பின்னாடி வந்து சுத்த ஆரம்பிச்சுட்டா, அப்போ தப்பு என்னோட தானா? சிஸ்டர், நீங்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன காமியா? ஆக்சுவலி நீங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஏன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஜொல்லு, நீ ஒரு பெரிய முட்டாள். மொத்தத்துல நீங்க 2 பேருமே லூசர்ஸ். இன்னொன்னு தெரியுமா, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இங்க பாத்தியா கார்டு? நீ முழுசா நம்புற உன் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கார்டு கொடுத்தான். ஏன் அவனுக்கு கால் பண்ண சொன்னான். ஏன் கால் பண்ண சொன்னான் தெரியுமா? நீயே கொஞ்சம் யோசி. எதுக்கும் இந்த கார்டை நீயே வச்சுக்கோக்கா. அப்புறம் எப்பயாவது உன்னோட மூளை கொஞ்சம் வேலை செஞ்சதுன்னா உன் சீட்டர் பாய் ஃப்ரெண்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் அடிச்சு தவ. அப்படியே என் பேரை சொல்லி 2 சாத்து. Cheers by the way. La 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 la. பிரீதா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உனக்கே தெரியும். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் படிக்கும்போது நீ எங்க போனாலும் பின்னாடியே நான் வருவேன். என் அப்பா அம்மா மூலமா உன்னை பொண்ணு கேட்டு நீ ஓகே சொல்ற வரைக்கும் ஒரு வாட்டி கூட நீ திருப்பி பார்த்ததே இல்லை. இப்போ நீ எனக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்க, நல்ல வாய்ப்பும் இருக்கு. ஒரே ஒரு கேஸ்ல என்ன ப்ராப்ளம்? பர்த்டே கிஃப்ட்னு கொடுக்கலாம்ல. ஆக்சுவலி வந்து தீபக், எனக்கு இன்னும் உன்னை அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் லவ் மேரேஜ் கூட இல்ல, அரேஞ்ச்டு மேரேஜ் தானே. உன்னை பொறுத்த வரைக்கும் தான் இது அரேஞ்ச் மேரேஜ், என்ன பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ் தான். சரி, பேசி டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு எனக்கு ஒரு கேஸ் ஆகுது வேணும். எனக்கு கேஸ் வாங்கிக்க தெரியும். அவனை சொல்லி கொடுக்கவா? தீபக். ஓப்ஸ். அட, அக்கா கிட்ட இருந்து 3 மிஸ் கால். அப்படின்னா இது டேஞ்சர் சிக்னல். தீபக், இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஓ காட், தப்பான நேரத்துல வந்துட்டேனா? என்ன மாமா, உங்களுக்கு பிரைவசி வேணும்னா ரூம் டோரை லாக் பண்ணிக்க வேண்டியது தானே? சரி பரவாயில்ல, நான் இருக்கல, நானே லாக் பண்றேன். என்ஜாய், பை. அப்புறம் நான் வந்த விஷயத்தை சுத்தமா மறந்துட்டேன். அப்பா ஃபோன் பண்ணாரு, உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணணுமா? பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. போனை என்கிட்ட கூட நான் பேசுறேன். பரவாயில்லையா? சொல்லுங்க அங்கிள். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். 2 பேரும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரிங்க அங்கிள், நான் வச்சிடுறேன். அக்கா, ஐ திங்க் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு இன்னும் வரலன்ற கவலையில தான் அப்பா கால் பண்ணிருப்பாரு. ஐ திங்க் we should leave. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். மாமா, மை ஃபோன். வரோம். பை மாம்ஸ். அக்கா, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் கொடுத்தவங்களே திரும்ப எடுத்துட்டு போயிருவாங்களா? என் கல்யாணம் நின்னு போச்சு, உனக்கு இந்த கிஃப்ட் முக்கியமா? கல்யாணம் நின்னு போனது நல்ல விஷயம் தான். ஆனா கொடுத்த கிஃப்ட் எடுத்துட்டு போறது தான் நல்லா இல்ல. இங்க பாரு, ஒரு நல்ல விஷயம் நடந்து அது கூட நமக்கு கிஃப்டும் கிடைக்குதுன்னா அது நமக்கு டபுள் ப்ராஃபிட்கா. ப்ராஃபிட் தான் தெரியுதுல உனக்கு. அட என்னக்கா நீ? அக்கா, வந்தவங்க எல்லாம் உங்க கிஃப்ட் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். பிரீதா, அப்பா என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அப்பா, நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா, என்கிட்ட இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. அப்பா, நான் உங்க 2 பேரையும் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ கம் ஆன் பா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஃபங்க்ஷன்ல ஏன் அப்படி பேசுனேன்? நீங்க எல்லாத்தையும் அக்கா பேர்ல மாத்துறீங்கன்றதுக்காகவா? இல்ல எனக்கு சொத்துல பங்கு வேணும்ன்றதுக்காகவா? அப்படிலாம் இல்லப்பா, நான் ஜஸ்ட் நாடகம் தான் ஆடினேன். அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து அக்காவை காப்பாத்தணும்னு நினைச்சா அதனால தான் அப்படி பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வேற ஏதாவது டிமாண்ட் பண்ணா? நீ கொஞ்சம் சும்மா இருந்திருந்தா எல்லாம் நல்லா இருந்திருக்கும். நீ எதுக்காக இந்த பிரச்சனையை கலப்புன? அப்பா, இல்ல, இவளாலதான் இன்னைக்கு உன் கல்யாணமே நின்னு போச்சு. ஓகே அக்கா, ரிலாக்ஸ். அப்பா, பேசாம நீங்க ஒண்ணு பண்ணலாமே, ஒரு பெக் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. நானே உங்களுக்கு கொடுக்கறேன்ப்பா. இதோ இங்க இருக்கிற சேர் பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எங்க இருக்கு அந்த பாட்டில்? இங்க தானே ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அதை எடுக்காத, எடுக்காத.
இது என்ன மருந்து போட்டு அப்பா என்னாச்சு அப்பா அப்பா என்னாச்சு அப்பா அப்பா ரகுவீர் சாருக்கு பிரெயின் கேன்சர். இப்ப அவரு கேன்சரோட கடைசி கட்டத்துல இருக்காரு. அதனாலதான் அடிக்கடி தலை சுத்தல் வந்து அவர் கீழே விழுறாரே தவிர குடிக்கிறதுனால கண்டிப்பா கிடையாது. அவர் இங்க வரும்போது இந்த வியாதியை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லுவாரு. அண்ட் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கடைசியா இங்க ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது நான் அவருக்கு 3 மாசம் தான் டைம் கொடுத்தேன். இந்த ரிப்போர்ட் 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது. 3 மாசத்துக்கு முன்னாடியா? இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு ஸ்ருதி. அப்பா ஏன் என் கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. தீபக் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையும் என் கூட அனுப்பி வைக்கணும்னு நினைச்சிருக்காரு. என் புகுந்த வீட்டுக்கு உதவி பண்ற மாதிரி நம்ம 2 பேரையும் பத்திரப்படுத்தி அவர் நம்ம 2 பேரையும் விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்காரு. இது எதுவுமே நமக்கு தெரியல. என்னாச்சுக்கா? ஏன் அழற? பழைய விஷயங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கியா? ப்ளீஸ்க்கா மறந்துரு. அக்கா அங்க பாரு, ஸ்டேஷன் வந்தாச்சு. மும்பைக்கு வந்துட்டோமா? மும்பை தான்க்கா இது. கம் ஆன் கா, லெட்ஸ் கோ. வந்தாச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, போலாமாக்கா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என்னோட ஊர்ல கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் தங்கச்சியை கூட்டிட்டு இப்படி முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு வந்திருக்கேன். இங்கிருந்து எங்க வாழ்க்கை எங்களை எங்க கூட்டிட்டு போக போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. எங்க தலையில என்னதான் எழுதியிருக்கோம். மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எங்க 2 பேராலையும் நீங்க இல்லாம வாழ முடியாதுப்பா. எங்களுக்காக நீங்க உயிரோடு இருந்துதான் ஆகணும். நம்ம 3 பேரும் ஒரு அழகான சின்ன உலகத்துல இருக்கும் போது நீங்க மட்டும் பாதிலேயே போயிட்டா எப்படிப்பா? அது உண்மை கிடையாதுமா. நான் போனதுக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் அனாதையா இருக்க மாட்டீங்க. நான் இந்த விஷயத்தை உங்க 2 பேருக்கும் சொன்னதே இல்லை. ஆனா இப்ப சொல்ல போறேன். உண்மை, இது ரொம்ப பெரிய உண்மை. உங்க அம்மா உயிரோட தான் இருக்கா. என்ன? ஆமாம்மா, உண்மைதான். நம்ம 3 பேரை தவிர உங்களுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு. உங்க அம்மா இருக்கா, ஒரு பாட்டி இருக்காங்க, உங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்கா. சிருஷ்டி, சொல்லுங்கப்பா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் அப்படி பேசாதீங்கப்பா, அப்படி பேசாதீங்க. நீங்க 2 பேரும் அந்த குடும்பத்தோட போய் சேர்ந்துரு. அண்ணப்பா, எங்க அம்மா எங்களை விட்டு எப்போ போயிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. அவங்களுக்கு எங்க ஞாபகம் வந்ததே இல்லையே. எங்களை பார்க்க ஒரு தடவை கூட வந்ததில்ல. இன்ஃபேக்ட் நீங்க வேணான்னா அவங்க உங்களை கழுத்தை பிடிச்சு தானே வெளியில தள்ளினாங்க. இப்ப நாங்க எதுக்கு அவங்க கிட்ட போகணும்? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் என் வாழ்க்கையில உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன். நான் உங்க 2 பேரோட பார்வையில் கெட்டவனா தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்னொரு ரகசியம் இருக்கு. என்னப்பா? நான் உங்க பெரிய அக்கா பிரக்யா
பிரக்யாவை சந்திச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. யார் இவங்க 2 பேரும்? பிரக்யா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் என் 2 பொண்ணுங்களோட இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு. இவங்க 2 பேரும் உன் தங்கச்சிங்க. உங்கள் 2 பேரும் அக்கா. உங்கள் 2 பேரையும் மாதிரி அவளும் ரொம்ப நல்லவா. அவள் தான் அவங்க 2 பேரையும் இனிமேல் பார்த்துக்க போகிறாள். மாமா, உங்கள் முன்னாடி உங்கள் பொண்ணு மட்டும் நிற்கலை, மொத்த குடும்பமும் இருக்கு. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் தவறுகளை இப்போ கூட திருத்திக்கலாம் இல்லையா? அவள் உங்க 2 பேரையும் என்னை விட நல்லா பார்த்துக்குவான். மும்பை. இந்த வானிலை மாதிரியே எங்க வாழ்க்கையும் திடீர்னு மாறிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானம் நல்லா இருந்தது, ஆனா இப்போ மழை பெய்யுது. அப்பா என்கிட்ட கொடுத்த அந்த அட்ரஸ் எங்க? இது இருக்கு. இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கம்மா. இதுல நான் உங்க அம்மாவோட அட்ரஸை எழுதியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. நேத்து வரைக்கும் எங்களுக்கு அம்மான்னு யாரும் இல்ல, இப்ப திடீர்னு என்னென்னமோ சொல்றீங்க. ஐம் சாரி, என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சிருஷ்டி, வா. வேண்டாம்மா, வேண்டாம். எப்படி பிடிவாத பிடிக்காது. அவ உன் அம்மாங்கிறது தான் உண்மை. இல்லப்பா, நான் தான் உங்க 2 பேரையும் உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்துட்டேன். இல்லப்பா. ஆனா இந்த விஷயம் உங்க 2 பேருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் உங்க அம்மா கிட்ட போய் தான் ஆகணும். அதாம்மா உங்க 2 பேருக்குமே நல்லது. வீட்டை வித்துறேன். வீட்டை வித்து கிடைக்கிற பணத்துல ஐயோ இல்லப்பா. அந்த பணத்தை நீங்க 2 பேரும் செலவுக்கு வச்சுக்கோங்க. பிரீதா, எனக்கு சத்தியம் பண்ணு. உங்க அம்மா பாப்பான்னு சத்தியம் பண்ணு. அப்பா, சத்தியம் பண்ணுமா? அக்கா, நீ எவ்வளவு வேகமா நடக்கிற? முடியாது, என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். ஸ்ருதி, என்ன சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ற? இங்க எல்லாம் இப்படி உட்கார கூடாது. வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போலாம். வா. இல்லக்கா, அந்த டீ கடைக்காரன் நேரா போய் ரைட்லன்னு சொன்னான். ஆனா நம்ம இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், அந்த ரைட் இன்னும் கூட வரல. என்னால முடியாது, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இது பாருமா ஸ்ருதி, இது ஒண்ணு நம்ம சின்ன ஊர் இல்ல, ரொம்ப பெரிய ஊரு. இங்க கொஞ்ச தூரம் கூட ரொம்ப தூரம் போகும். சரி, ஒரு ஐடியா. என்ன? இப்படி வேணா பண்ணலாம். நாம அப்படி ஃபாஸ்டா நடக்கலாம், சரியா? நான் போகும்போது உனக்கு நிறைய கதை சொல்றேன். வா இல்ல, இல்ல, இல்ல. வா, ஒழுங்கா வா. இப்ப நீ அக்கா, தேவையில்லாம அக்கா, அடம்பிடிக்காம வேணாக்கா. ஒழுங்கா வா ஸ்ருதி. அக்கா, நான் வா. சொல்றது கேளு. நீ வா. நீ அவரை கண்டுக்காத, நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸ்ருதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஆள் ஏன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு? அக்கா, இரு, ஒரு கை பாத்துட்டு வரேன். ஏய், நீ என்ன பண்ற? பைத்தியம் உனக்கு. நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. கொஞ்சம் இரு. வேண்டாம் வேண்டாம் ஸ்ருதி. ஸ்ருதி, சொன்னா கேளு. வேண்டாம். அக்கா, நான் ஏய், லூசு மாதிரி பண்ணாதீங்க. பைத்தியமா? இங்க இருந்து போயிடலாம். சும்மா இருக்கா? ஸ்ருதி, என்னடா ராத்திரியில ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசையா இருக்கா? என் கூட ஆடு, ஹாக்கியும் சேர்த்து சொல்லி தரேன். உன்னை டிரைனேஜ்குள்ள கோல் போடலன்னா நான் சிருஷ்டி கிடையாது. கோல் போடவா? வரியா? போடும். பாத்தியக்கா எப்படி பயந்து ஓடிட்டானே. இந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் அக்கா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் டென்ஷன் ஆக கூடாது. சரி, கிளம்பலாம். ஓகே. வேற ஏதாவது பிரச்சனை வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாம். என்ன? வா.
அக்கா ஸ்ருதி தப்பிங்கணுங்கிற ஐடியா இருக்கா? அப்படின்னா வாங்க, கமான். ஸ்ருதி சீக்கிரம் வா. Hold, wait. Sorry guys. தேங்க் காட் சார், எங்களை நீங்க காப்பாத்திட்டீங்க. It's okay, don't worry about that. அக்கா இவர்தான் எம்ஜே. நீங்க ராக் ஸ்டார் அபி தானே? என்னால நம்பவே முடியல. நீங்க அபி மெஹ்ரா தானே? நீங்க எங்களை காப்பாத்துனீங்களா? அக்கா அபி மெஹ்ரா நம்மள காப்பாத்திருக்காரு. சார் நான் உங்களோட பெரிய ஃபேன். எவ்வளவு பெரிய ஃபேன்னு வார்த்தையால சொல்லவே முடியாது சார். உங்களுக்கு இப்படி ஒரு ஃபேன் இருப்பாங்கன்னு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க சார். அப்படி ஒரு ஃபேன். தெரியுது, I can see it. உண்மையா சொல்லணும்னா நான் என்னோட இவ்வளவு பெரிய ஃபேனை காப்பாத்த போறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்களை காப்பாத்த நான் பெரிய ட்ரக்கே எடுத்துட்டு வந்தேன். You got good sense of humor sir, good sense of humor. சரி ஸ்ருதி, தேங்க் யூ அபி. நீங்க மட்டும் இப்ப இல்லனா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. It's okay. ஒருவேளை தேங்க்ஸ் சொல்லணும்னா எனக்கு இல்ல, கடவுளுக்கு சொல்லுங்க. அவர்தான் என்ன சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு அனுப்பி வச்சாரு. இல்லனா சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களோட அந்த ஹாப்பி சாங் இருக்குல, அத நான் 1000 தடவை கேட்டிருக்கேன். முழிச்ச உடனே அதுதான் கேட்பேன், தூங்கும் போது அதுதான் கேட்பேன். உண்மையிலேயே இவளுக்கு அந்த ஆந்தம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சார் ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க அந்த ஹாப்பி சாங் பாடுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ப்ளீஸ் சார். ஆர் யூ சீரியஸ்? ஸ்ருதிகா கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. செட்ல ப்ளே பண்றேன், ஓகேவா? நோ சார். சார் லைவ் சார், லைவ் கேட்கணும்னு ஆசையா இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஐம் சோ சாரி சார். என் தங்கச்சி இப்படி ஐயோ அக்கா நீ சும்மா இரு. ராத்திரி பூரா நாங்க வந்து சத்தம் போடுவோம். ஹாப்பி நைட், யூ லைக் இட்? ராக் ஸ்டார். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. கரெக்ட் தானே? ராக் ஸ்டார். சரி ஓகே கேர்ள்ஸ், இப்போ நான் உங்க ரெண்டு பேரும் எங்க டிராப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அங்க டிராப் பண்ணிடுவேன். நீங்க எங்களை எங்கேயாவது சின்ன ஹோட்டல்ல டிராப் பண்ணுங்க. நாங்க இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டல்ல இன்னைக்கு நைட் தங்கணும். நாளைக்கு தான் ஏதாவது வீடு வாடகைக்கு தேடணும். ஓகே ஃபைன். நான் சரளா ஆண்டி அவங்க வீட்டை வாடகை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணுங்களும் இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க வீடு இப்போ இவங்களுக்கு கிடைச்சா இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வாடகை வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்கிட்ட ஒரு நல்ல இடம் இருக்கு, ரொம்ப சேஃபும் கூட. ஒருவேளை நீங்க அந்த இடத்த விரும்புனீங்கன்னா நான் இப்பவே உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அக்கா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாரு போல. சுமார். ஓகே. So that's good. Thank you so much அபி. Don't worry. Thank God ஞாபகம் வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். எங்க போச்சுன்னு தெரியலையே. இந்த வீட்ல நான் இல்லனா ஒரு வேலையே நடக்காது. நான் அது பிரக்யாவுக்காக ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணது. ஷோ கடவுளே, நான் இப்ப யார கூப்பிடுறது? இதெல்லாம் யார் தான் இப்படி கலச்சு போடுவாங்கன்னு தெரியல. எங்க தான் போயிருக்கோம்? தோ இருக்கு. அப்பா எவ்வளவு கொண்டு வந்து இங்க. சரளா, இப்ப நீ மறுபடியும் எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? பிரக்யாவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல, அவ நல்லாதாம்மா இருக்கா. நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? என்ன காரணம்? நான் ஒண்ணும் பிரக்யாவை நினைச்சு அழல. என்னோட பசங்களை நினைச்சதும் எனக்கு அழுக வந்துருச்சு. அவங்கள நான் எழுந்துட்டேன் அத்தை. அவங்கள எவ்வளவு தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அவங்கள தொட்டு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அவங்க மேல என்னோட அன்பை பொழியணும் போல இருக்கு. அவங்க கிட்ட பாசமா பேசணும் போல இருக்கு. சரளா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவங்க உன்னோட மகளுங்கல்ல, ரகுவோட மகளுங்க. அவங்களுக்கு இது கூட தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்கன்னு. பிரக்யாக்காகவும் புல்புலுக்காகவும் நீ சிந்தனை கண்ணீர்லாம் போறாதா? ஆனா என்னால அவங்கள மறக்க முடியல அத்தை. எனக்கு எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. ஆமா, நீ பாசம் வச்சிருக்க அம்மாதான். ஆனா நான் அம்மா இல்லையா? அப்புறம் எனக்கு ஞாபகம் வராதா? நீ மறந்துட்ட போல இருக்கு. ரகு என்னோட ஒரே பையன், அவன் போயிட்டான். எனக்கும் இதை தாங்கிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் என்ன தேத்திக்கிட்டேன், இதுதான் உண்மை.
அதே மாதிரி நீ வருத்தப்படாத. அப்புறம் இதுக்கப்புறமும் நீ கேட்கலன்னா அதுக்கும் என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கு. என்ன? அப்புறம் அதுக்கான மருந்து இந்த கஃப் சிரப். சரலா, ஒரு வாய் குடிச்சு பாரு. அப்புறமா உன்னோட துக்கம் எல்லாம் காணாம போயிடும். இந்த ராத்திரில யாரு வந்திருப்பாங்க? நான் போய் பாக்குறேன் அத்தை. இதை நீங்க கொண்டு போய் அலமாரிக்குள்ள வைங்க. சாரி மிஸ் பிரீதா, இப்போ எங்களுக்கு யாரும் தேவையில்லை. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் கஷ்டங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா யார் இப்படி சொன்னாங்க நம்மளோட ப்ராப்ளம்ஸ் நம்மளை விட ஒரு இன்ச் ஹைட்டா இருக்கும்னு? ஆனா நான் என்னோட பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி என் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவேன். கரண், என்ன ஆச்சு? What do you என்ன think of ப்ராப்ளம் yourself, உனக்கு? huh? உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? Just go to hell. Stop it, Sanya. உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. ஒருவேளை உன்னால அதை கொடுக்க முடியலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கரண், கரண் இங்க பாரு. கரண், கரண் நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம். கரண், 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 கரண். ஏங்க ப்ளீஸ் அழாதீங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. உங்க பேரு சானியாவா? அவரு கரண் தானே? உன்கிட்ட அவர் மிஸ்பிஹேவ் பண்ணாரா? நானும் பார்த்தேன் உன்னை எப்படி தள்ளி விட்டு போனாருன்னு. என்ன நடந்துச்சு? இந்த பசங்க இருக்காங்களே எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாமே செய்வாங்க. ஃபோர்ஸ் பண்ண முயற்சி பண்ணாரு, ஆனா நான் அதை மறுத்துட்டேன். அதனால கோவத்துல. நீங்க அழாதீங்க, அழுது ஒண்ணு ஆக போறதில்ல. இந்த மாதிரி எந்த ஆம்பளையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடவே கூடாது. நீங்க கண்டிப்பா அவருக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா கரண் தான் போயிட்டாரே, நீ என்ன பண்ணுவ? நீங்க என் கூட வாங்க. அவர் செஞ்ச கேவலமான காரியத்துக்கு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். நீங்க என் கூட வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் கேளு. நம்ம கண்டிப்பா இப்படி செஞ்சுதான் ஆகணுமா? ஐ மீன் போலீஸ் கம்ப்ளைண்ட். ஆர் யூ ஷூர் அபவுட் திஸ்? ஐ எம் 100% ஷூர். ஒருவேளை நம்ம ஆக்ஷன் எடுக்கலன்னா கரண் மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி புத்தி வரும்? இன்னைக்கு நீ பாரு அவர் பண்ண காரியத்துக்கு எப்படி வருத்தப்பட போறாருன்னு. வேணாம், விட்டுரு. விஷயத்த பெருசா வளர்க்கறதுல என்ன ஆக போகுது? கரண் எப்படியும் ஒரு பெரிய பணக்கார வீட்டு செல்ல பையன், அப்புறம் பெரிய செலிபிரிட்டி வேற. எவ்வளவு பணம் இருக்கு. போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தா என்ன, அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தா என்ன, அவங்களால உலகத்தையே வாங்கிட முடியுமா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில விளையாடி இருக்காரு, நாளைக்கு இன்னொரு பொண்ணோட விளையாடுவாரு. சானியா தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு அவர் தைரியமா சுத்திட்டு இருக்காரு. நாம அவர் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீ வேணா பாரு, இது அவருக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்க போதுன்னு. வா. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த கிரிக்கெட்டர் இருக்காருல்ல கரண் மல்ஹோத்ரா, அவருக்கு எகெயின்ஸ்டா அவரு இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்காரு மேடம். கரண் லூத்ரா அவரு உன் கூட உண்மையதான் சொல்றியா? என்னாச்சு சானியா? நீ எதுக்கும் பயப்படாத. இந்த மாதிரி கெட்டு போன பணக்கார பசங்களை சரி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ சொல்லு. Hi, Sophia. You girls are looking hot. Thank you. So, இன்னைக்கு நைட் உங்க பிளான் என்ன? You say. Okay, let's decide that. இன்னைக்கு ராத்திரி உங்க ரெண்டு பேர்ல யார் வர போறீங்கங்கறது totally depends on your luck. அது எப்படி? Well, 4 or 6. ரெண்டுல ஒன்னு சூஸ் பண்ணுங்க. ஓகே, எனக்காக 6 அடி. So, எனக்கு வர போற பால் எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய லக்க பொறுத்து தான் இருக்கு. Especially உங்க நைட் எப்படி இருக்கும்னு தெரியும். See you girls. See you. All the best. 6.
நீ பிரமாதமா ஷாட் அடிச்ச. பேப், அது என்னோட ஃபேவரட் ஷாட். ஓ எஸ். அந்த ஷாட் என்னோட ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஷாட். அப்படியா? ஹே மலிஷ்கா, வாய் இட்ஸ் ஓகே, கரண். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு சோஃபியா தான் என் கூட வரணும். ஸோ சாரி. எஸ் டார்லிங், ஐ அம் சோ லக்கி. 1 second கேர்ள்ஸ், I'll be back. ஓகே. ஹலோ? யா, ரொம்ப பந்தா பண்ணிக்காத. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டே. ஷட் அப். என்ன டார்லிங், உனக்கு பொறாமையா இருக்கா? வாட் எவர். ஓகே, I'll be coming. I'm so sorry கேர்ள்ஸ், நான் இப்போ போயாகணும். யாரோ என்ன டேட்டிங்காக போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2 பேரோட பிளான் கேன்சல். We'll meet tomorrow. No silly feelings. See you. Take care. சாரிங்க, வாங்க நீங்களும் பாருங்க. நம்ம ஸ்டேஷனுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. த ஃபேமஸ் கிரிக்கெட்டர் அஜய் சார் வந்திருக்காரு. சார் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்னாச்சு மேடம், உங்களுக்கு செல்ஃபி வேண்டாமா? இல்ல கரண், நாங்க இங்க உங்களை ஸ்டார் ஸ்டேட்டஸ காமிச்சிக்கவோ பந்தா பண்ணவோ கூப்பிடல. அது எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பந்தா எல்லாமே குறைஞ்சிடும். நாங்க உங்களை இங்க இதுக்காக தான் கூப்பிட்டோம். ஒரு பொண்ணு உங்களுக்கு எதிரா பலவந்தம் பண்ணி தப்பா நடந்துகிட்டதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மாலிஸ்டேஷன். வாட்? மாலிஸ்டேஷனா? அந்த பொண்ணு யாரு? அதோ அங்க இருக்காங்க. பயங்கரமா பந்தா காட்டுறான். சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. பெரிய இவன் நினைப்பான் அவனுக்கு மனசுல. அவன் என்ன மும்பைக்கே பெரிய ராஜா நினைப்பான் அவனுக்கு. அவன் என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் கேட்க. பண்றேன். வாட்? உன்ன மாதிரி சைக்கோ பொண்ணுங்களே எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எவ்வளவு டேலண்டட்னா டான்ஸ் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, விசில் கூட அடிப்பாங்க. என்கிட்ட நெருங்கி வரணும்னு துடிக்கிற பொண்ணுங்க அப்படி செய்யறது வழக்கம். ஓ ஷட் அப். என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் உளராத. தர ஈரமா இருக்குல்ல, அதான் வழுக்கி விழுந்தேன். ஓ ரியலி? தர ஈரமா இருந்ததுனால உங்களுக்கு வழுக்கிடுச்சு. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிற மாதிரி நடிக்காத. உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா உன்னுடைய செகண்ட் மூல உன்னை பத்தி எல்லாமே எனக்கு கிளியர். ரகசியமா? என்ன ரகசியம்? கேர்ள்ஸ் என்னோட பார்ட்டிஸ்க்கு வருவாங்க, அதுவும் இன்விடேஷன் இல்லாம. நீ என் வண்டியில வந்து மோதன வித்வுட் எனி பெர்மிஷன். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப், என் வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் எதிர்பாராத விதமா உள்ள வந்து எனக்கே ஒரு ஷாக் கொடுக்கறது. அப்பதான் நான் அவங்கள நோட்டீஸ் பண்ணுவேங்கிறதுக்காக. இன்னைக்கு நீ அதை தான் செஞ்சிருக்க. நான் உன்னை நோட்டீஸ் பண்ணணுங்கிறது உன் நோக்கம். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்திருக்காங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணணும். எனக்கு நல்லா புரியுது.
இப்போ தேர்ட் ஸ்டெப்போட ரகசியம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறல? அது ரொம்ப ஈஸி தான். என்னன்னா, நீ என்னோட வீட்டுக்குள்ள நுழையிறது. ஆனா அதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிடாத. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 5 பொண்ணுங்களை ஜெயில தள்ளியிருக்கேன். சோ நீ என்கிட்ட இருந்தும் என் வீட்டுக்கிட்ட இருந்தும் தூரமா இரு. ஹலோ ப்ளீஸ், நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. அம்மா, உனக்கு என்ன மனசுல பெரிய ஹேண்ட்ஸம் ஹீரோ நினைப்பா? உன் பின்னாடி பைத்தியம் மாதிரி அலையறதுக்கு? ஓகே, அப்படியே இருந்தாலும் ஹேண்ட்ஸமா இருக்கிறவங்கள நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரியலி? நீ இப்ப என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதானே பேசுற? ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு தெளிவா தெரியணும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன். ஏன்? ஆனா இங்க உளறது நான் இல்ல, நீதான். Now listen to me. மறுபடியும் என்கிட்ட நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. சானியா, போலாம் பேபி. உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப ஹெட் வெயிட் காட்டாத. நான் ஒண்ணும் உன் பின்னாடி வரல. அண்ட் நான் உன்னை விரும்பவும் இல்ல. உன் மனசுல என்ன பெரிய மேக்னெட் நினைப்பா? அத்தனை பொண்ணுங்களையும் அப்படியே ஈர்க்கிறதுக்கு நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. புரிஞ்சுதா? என்ன உனக்கு புரிஞ்சுதா? என்னோட பேஷண்ட் இங்க தான் இருக்காங்களா? அப்புறம் அந்த பாட்டி எப்படி இருப்பாங்கன்னே தெரியல. கடவுளே, இவங்களாவது நல்லவங்களா இருந்து நல்லா பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா கீழே இருந்தாங்களே, அவங்க சரியான டென்ஷன் பார்ட்டி. இப்போ இங்க இருந்து எந்த பக்கம் போறது? ரைட் போணுமா இல்ல லெஃப்ட் போணுமா? லெஃப்ட். இங்க யாரும் இல்ல போல இருக்கே. ஒருவேளை பாட்டி கீழே போயிருப்பாங்களோ? கீழே போய் பார்க்கலாம். டவல். நீயா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தமா? அர்த்தம்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீ சொல்லு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல நீ தான் பதில் சொல்லி ஆகணும். எதுக்கு? ஏதாவது கட்டாயமா என்ன? ஆமா, கட்டாயம் தான். ஏன்னா இது என்னோட ரூம். உன்னோட ரூமா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னோட ரூமா? நான் இங்க உனக்காக வரல. இந்த ஒரு வீட்டுக்கு நிமிஷம் இரு. நான் உன்னோட விளக்கத்தை கேட்க விரும்பல. இதுக்கு மேல இங்க இருக்காத. ஜஸ்ட் கெட் அவுட். இது என்னோட ரூம். நான் நினைச்சது கரெக்ட் தான். நீ ஒரு சைக்கோ. நான் சொன்ன மாதிரியே செஞ்ச பாரு. உன்னோட இந்த கேவலமான எண்ணத்தை நீ உன்னோடயே வச்சுக்கோ. நான் என்ன செஞ்சேன்? ஓஹோ, நீ ரொம்ப இன்னசென்ட்ல. என்ன செஞ்ச நான் கேக்குறேன். மத்த சைக்கோ பொண்ணுங்க மாதிரி நீயும் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இப்போ நீ என் வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜஸ்ட் கெட் அவுட். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்றேன். நீ செஞ்ச இந்த தப்புக்கு என்னைக்குமே உனக்கு தண்டனை கிடையாது. இது வரைக்கும் என் அனுமதி இல்லாம யாருமே என்ன இப்படி பார்த்ததே கிடையாது. ஆனா நீ அந்த தப்பு பண்ணிட்ட. இது நியாயம் இல்ல. என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நான் இங்க என்ன போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல. அப்பொன்னு பண்ணு. இன்னைக்கு போலீஸ நான் வர சொல்றேன். என்ன காப்பாத்துறதுக்கு சானியா இருந்தா உன்னை காப்பாத்த எவன் வரான்னு பாக்க. அண்ணா, ஹே லுக், நான் இங்க உனக்காக ஒண்ணு வரல. நான் இங்க ஒரு பார்ட்டிக்காக வந்திருக்கேன். நான் ஒண்ணு சைக்கோ இல்ல, பிசியோ. ஹலோ. சைக்கோக்கு பிசியோக்கு வித்தியாசம் இல்ல. ஹலோ, ஆசன் போலீஸ் ஸ்டேஷன். நான் கரண் பேசுறேன். நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன விஷயமா? வேற என்ன சார், போலீஸ் ஸ்டேஷன் தான். ஒரு பொண்ணு அத்துமீறி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் மானத்தை வாங்கியிருக்கா சார். What the hell? You nonsense. கொஞ்சம் கூட அறிவே இல்ல உனக்கு. எப்படி உனக்குள்ள இவ்ளோ கேவலமான புத்தியெல்லாம் வருது? ஆமாமா, நீதான் அவ்வளவு கீழ்த்தரமானவனாச்சே. பொண்ணுங்களை மதிக்கவே தெரியாது. அதனாலதான் நீ என்னையும் இவ்ளோ கேவலமா பேசி கேவலமா ட்ரீட் பண்ற. You know, you are very disgusting. நல்லா தெளிவா கேட்டுக்கோ. எனக்கு உன்னை பார்க்கவோ சந்திக்கவோ எந்தவித இன்ட்ரெஸ்டும் கிடையாது. கடவுளே, இனி உன் முகத்தை நான் என்னைக்குமே பார்க்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பேசி முடிச்சிட்டியா? நானும் உன்னை என்னைக்குமே பார்க்க விரும்பல. ஓகே, சரி. என்னோட பாடி எப்படி இருக்கு? ஏய், வேணா என் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறியா? Idiot. வாழ்க்கை என்னை எப்படிப்பட்ட கட்டத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இங்க என்ன சுத்தி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஆனா ஒரு பதில் கூட கிடைக்க மாட்டேங்குது.
எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் ஸ்ருதிய ஆண்டி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. ஒரு ஜாப் இருந்தாலாவது வெளியே வாடகை வீடை நான் பார்த்துருப்பேன். அங்க நாசிக்ல உள்ள வீடும் போயிடுச்சு. இங்க அம்மாவை தேடுறதுக்கு இந்த ஊருக்கு வந்துட்டேன். என்ன பண்றது? ஏன்னா இது அப்பாவோட கடைசி ஆசையாச்சு. அம்மா தான் கிடைக்கல. அட்லீஸ்ட் வேலை கிடைச்சாலாவது நல்லா இருக்கும். ஆனா இப்போ வேலையும் இல்லை, தங்கறதுக்கு வீடும் இல்லை. இது ரொம்ப அநியாயமா இருக்கு. கடவுளே, எனக்கு ஏன் இந்த தண்டனை? பலூன் வாங்கிக்கோங்க, பலூன். இங்க நான் என்னோட கஷ்டத்தை நினைச்சு எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். ஆனா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஆசை கனவுலாம் இருக்கும், எவ்வளவு டென்ஷனா இருக்கும். ஆனா அப்ப கூட அவ தோல்வியை ஒத்துக்கல, சிரிச்சு சந்தோஷமா இருக்கா. என்கிட்ட கடைசியா 30 ரூபா மட்டும்தான் மிச்சம் இருக்கு. சரி பரவாயில்ல, குறைஞ்சது சாப்பாடாவது சாப்பிடுவான்ல. 10 ரூபாய்க்கு ஒரு பலூன். பலூன் வாங்கிக்கோங்க, பலூன். பாப்பா நில்லு, நான் இந்த பலூன்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். எவ்வளோன்னு சொல்லு. ஒன்னு 10 ரூபாய். 3 பலூன் கொடு. உங்களுக்கு உங்க ஹீரோ கண்டிப்பா கிடைப்பாரு. நீங்க அவருக்கு இந்த பலூனை கொடுங்க. அவர் உங்களுக்கு நிரந்தரமான அடிமையாயிடுவாரு. இங்க பாருங்க. ஹலோ. யா சொல்லுங்க. சாரி, அது என்னோட பலூன். என் கையில இருந்து மிஸ் ஆயிடுச்சு. தேங்க் யூ. வாவ், நீ என்கிட்ட நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்க போல இருக்கேன். உனக்காக நான் வீடு ஃபுல்லா பெஸ்ட் கண்ட்ரோல் அடிச்சேன். ஏன்னா நீ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிற. பிகாஸ் நீ ஒரு சைக்கோ இல்ல. யூ நோ தட் ரைட்? நீ ஒன்று பண்ண, உன்னோட இந்த இதயத்தை இல்லாத யாருக்காவது கொடு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஹெட்வைட். முதல் விஷயம், இது உனக்காக ஒண்ணும் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணை காதலிக்க உனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஜாப் எனக்கு அவசியம் தேவை. அதனால்தான் என்னால மறக்க முடியல. ஆனா என்னோட முதல் ஜாபை எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப நான் தினமும் அந்த ஹெட்வைட் பிடிச்ச ஆளை பார்க்கணும். ஓ காட், இந்த ஜனங்க எப்படிதான் அவரை ஏத்துக்கிட்டாங்களோ. பாரியா, அவர் ஸ்டைல பாரு. அவரு கண்ணுல மேஜிக் தெரியுது. ஹே சோ ஹேண்ட்ஸம் பா. இவர் மட்டும் நேர்ல வந்தார்னா நான் அவரை அப்படியே கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிடுவேன். பை. ஓகே, பை, see you. எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? அது எப்படி அந்த பொண்ணுக்கு இந்த மூஞ்சியை போய் கிஸ் பண்ண தோணுது? அவளுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இவகிட்ட அப்படி என்னதான் இருக்கு? மூக்க பாரு, மிளகா மாதிரி மெலிஞ்சு போகும். அப்புறம் இந்த கண்ணுல அவ்வளோ ஈகோ தெரியுது. இந்த மூஞ்சி இருக்கே, சரியான சிடு மூஞ்சி. எப்படிதான் பிடிக்குதோ? இது நம்ம 2 பேருக்குமே பேட் நியூஸ் ஆச்சு பாட்டி. எனக்கு தெரியும் பாட்டி, நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாட்டி. ஆனா அண்ணன் கிட்ட யார் இதை சொல்லி புரிய வைக்கிறது? அந்த பொண்ணை பத்தி நான் என்னன்னு சொல்லுவேன்? அவ சரியில்லை பாட்டி. அவன் நோக்கம் என்னமோ தப்பா இருக்கு. என்ன நீ இத நினைச்சு கவலைப்படுறியா? ஆனா உனக்கு கெட்ட எண்ணம் இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு தானே நான் நினைச்சேன். பாட்டி, நீங்க பாரு, நீ இப்படி பண்ணா அது எனக்கு நோஸ் கட் மாதிரி ஆயிடும். பாட்டி, நான் சொல்றது கேளுங்க. இந்த கெட்ட எண்ணம் இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு எக்ஸைட்டிங்கா இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்காளே, இவளோட நோக்கமே வேறையா இருக்கு. கொரோனா மாதிரி இந்த ஊர்ல கரண் லூத்ராங்கிற நோய் பரவி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் இவன் யாரு, எப்படிப்பட்ட கேரக்டர்னு. இவன் ரொம்ப ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவன். இதுல வேற எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றான். நான்சென்ஸ். யூ நோ வாட்? ஐ ஹேட் யூ. எனக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் சரி. நீ சும்மா டென்ஷன் ஆகாத, நான் ஏதாவது செய்யறேன். பாட்டி, கிருத்திகா,
எப்படி இருக்கமா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா ஓஹோ, என் ஹேண்ட்ஸமான அண்ணா இங்க தான் இருக்காரா? எப்படி இருக்க? I'm fine. ட்ரிப் எப்படி இருந்துச்சு? சூப்பர். மம்மி எங்க? இங்க தான் இருந்தாங்க. அம்மா அம்மா, நாங்க எல்லாரும் ஜெய்ப்பூர்ல இருந்து வந்துட்டோம். Oh my baby. Missed you so much. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அந்த கேள்வி நீ அவகிட்ட கேட்காத, என்கிட்ட கேளு. உன் மகளை நீ எங்க கூட அனுப்பி வச்ச, அவ ஷாப்பிங் பண்ணி என்ன பண்ணான்னு கேளு என்ன? பெரியப்பா, வந்ததும் வராதமா ஏன் இப்படி கம்ப்ளைண்ட் பண்றீங்க? எஸ் டாட், என் சிஸ்டர் பத்தி இந்த மாதிரி நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லி ஆகணும். அவ கூட ஷாப்பிங் போனதுல என் கால்ல கொப்பளமே வந்துருச்சு. ஸ்னேகா, தண்ணி கொண்டு வா. வாங்க வாங்க. வணக்கம் அத்தை. இருக்கட்டும். இவ்ளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அத்தை, நிறைய gift எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். கிருத்திகா கண்ணா, வா வந்து எல்லா கிஃப்டையும் காட்டு. என்னப்பா, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்ணா. You look so beautiful. Thank you. வாங்க. இங்க பாருங்க. இத பாருங்க. இதுதான் ஜெய்ப்பூரோட ஆன்டிக் ஜுவல்லரி. பியூட்டிஃபுல். உன்னோட முகம் இப்படி ஜொலிக்குதே, அது இந்த ஜுவல்லரினாலயா இல்ல உன் கல்யாணத்தினாலயா? அம்மா, என் காசுனால. பெரியப்பா, பாட்டி அதெல்லாம் விடுங்க. நீங்க டிசைனை பாருங்க. நான் எவ்வளவு அழகா செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த செலக்ஷன் எல்லாம் உன் கல்யாணத்துக்கு தானே? சரி விடுங்க. என் பேச்ச யாருமே கேட்க மாட்டீங்க. நான் ஏன் பேசணும்? சரி அண்ணி, இவ உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கல. ஐ மீன் சுத்துறது, ஷாப்பிங். அததானே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஷாப்பிங் பண்ணி என்ன பிரச்சனை? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? அப்ப என்ன பேசவே கூடாதுன்னு சொல்ல வரையா? இல்லக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் சொல்லுவாங்கல்ல, நல்ல காரியத்துல கலந்துக்கிட்டா புண்ணியம் கிடைக்கும்னு. நாம நல்லதே செஞ்சோம்னா கடவுள் நம்ம மடியில எக்ஸ்ட்ரா போனஸ் போடுவாரு. எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்ஸ்? இன்ட்ரஸ்டிங். என்னது போனஸ் பாயிண்ட்ஸா? அது எப்படி? கண்ணா, பெரியவங்க சொன்னதை நீ கேள்விப்பட்டதில்ல? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது நீ உதவி செஞ்சனா அந்த கடவுள் உனக்கு புண்ணியத்தை கொடுப்பாரு. அதே பழைய பஞ்சாங்கம் கதை. அத்தை, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. விடுங்க. ஒருவேளை கடவுள் சந்தோஷப்பட்டு என்னோட பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்து கொடுப்பாரு. இல்லனா அதை விட பெரிய விஷயம், என் பையன் முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். இப்ப நீங்களே சொல்லுங்க அத்தை, இதை விட நல்ல விஷயம் எனக்கு என்ன இருக்க முடியும்? ஆமாமா, கண்டிப்பா இருக்கவே இருக்காதுமா. சான்ஸே இல்ல. சிரிங்க. எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் புள்ள கல்யாணத்துக்கு சம்மதிக்க தான் போறான். ராக்கி, நீயே தப்பான ஆசைகளை வளர்த்துக்கிட்டு இருக்க. ஒருவேளை நீ நினைச்சா மலைய கூட அசைக்க முடியும். ஆனா ரிஷபோட நோக்கம் மட்டும் மாறாது. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இங்க பாருங்கம்மா, அவ மலை போல நம்பிக்கிட்டு இருக்கா. அதை நீங்க உடைச்சிடாதீங்க, புரியுதா? வெறும் நம்பிக்கை தானே, நம்பிட்டு போறா. நடக்குதோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்ல. சரிங்க, நீங்க எல்லாரும் என்ன எவ்வளவு வேணும்னாலும் கிண்டல் பண்ணிட்டே இருங்க. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் என்னோட பையன் என்கிட்ட வந்து என்ன சொல்லுவானா, நிறுத்துங்க. இந்த வீட்டோட பெரிய பையன் கல்யாணம் ஆகாம இருக்கான். ஆனா யாருக்கும் எந்த கவலையுமே இல்ல. வேணா பாருங்க, என்னோட பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கூட்டிட்டு வருவேன். ஸ்னேகா, அவ பேச்ச நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் ஏன் எடுக்க போறேன்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா போன வருஷம் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாங்கல்ல. பொண்ணு பாக்குறதுக்கு சாவித்திரி மாதிரி தான் இருந்தா. ஆனா அவ ஆக்சுவலா கேபரே டான்சர். கடைசில அண்ணன் அவளை ஆட்க்கு புக் பண்ணிட்டாரு. அம்மா அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. கரண், நீ கூட வா இப்படி. இது உனக்கு என்ன பண்ண பாரு. உனக்கு வெக்கமே இல்லையா? அப்பாக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுற. எனக்கு வெளிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ப்ளீஸ் பை 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 பாட்டி பை பை. எங்க போற? பிரீதாவை என்ன பண்ணலாம்? நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காம்படிஷன் டஃப்பா இருக்கும் போல இருக்கு. ஆனா நீ எதுக்கும் நர்வஸ் ஆகாத. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல போ. கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா ஐ அம் தி பெஸ்ட். ஐ அம் ஹியர் ஃபார் தி ஆடிஷன். இந்தாங்க உங்க ஸ்கிரிப்ட். தேங்க் யூ. ஏய், நீ இங்க தான் இருக்கியா? கங்க்ராட்ஸ், நீ செலக்ஷன் ஆயிட்ட. செலக்ட் ஆயிட்டேனா? எப்படி? நான் தான் ஆடிஷன் கொடுக்கவே இல்லையே. இந்த ஆடிஷன் நடத்துற டைரக்டர், ப்ரொடியூசர் ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னால நம்பவே முடியல. Thank you so much. இது நம்ம பார்ட்டிக்கு போக வேண்டிய டைம். Yes. Come on. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நாங்க யாருமே ஆடிஷன் கொடுக்கல.
ஆனா செலக்ஷன் முடிஞ்சிருச்சா? ஆமா அது எப்படி முடியும்? அப்புறம் நாங்க எல்லாம் அதுக்கு சைலண்ட் சைலண்ட், அமைதியா இருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. காம் டவுன் கேர்ள்ஸ். சாருக்கு அந்த பையன் ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனா அதுக்கும் இந்த ஆடிஷனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்கியூஸ் மீ. சரி, இங்க பாஸ் யாரு? நான் பார்க்கணும். இல்ல முடியாது, எங்க சாரை மீட் பண்ண முடியாது. அட மீட் பண்ண முடியாது சொல்றேன்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காம் டவுன் கேர்ள்ஸ், காம் டவுன். உங்களுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அட, இது அதே போஸ்டர் ஆச்சே. நாசிக்ல நம்ம வீட்ல நான் இந்த போஸ்டர் பாத்திருக்கேனே. கரண், ஓ கரண், உன்னோட ஒரே ஒரு சிக்ஸரை பார்த்து எங்க வீட்டு கட்டல் மேல ஏறி துள்ளி குதிச்சு நான் டான்ஸ் ஆடின தெரியுமா? இங்க பாரு, நான் உன்னோட நம்பர் 1 ஃபேன். சோ உங்களோட மாடலிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் எனக்கு தான் கொடுத்தாகணும். சாரி சாரி. இங்க கரண், இங்க கரண். கரண் தெய்வமே. மேடம், நீங்க யாரை பார்க்கணும்? அண்ணா, இவங்கள சமீர்ல உத்தரா யாரு? அதோ அவர் தான் பிளாக் கோட் போட்டுருக்காருல. யா, குட் ஆஃப்டர்நூன். இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? எல்லாமே ஆன் டைம்க்கு நடக்கணும். அப்புறம் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே? ஓகே, ஐ அம் ரெடி. ரெடி ஃபார் வாட்? அதான் ஆடிஷன். ஆக்சுவலி நீங்க என்ன ஆடிஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் உங்களுக்கு ஹாட், ஸ்மார்ட் அண்ட் பிரிட்டியா இல்லையா? You know what? நான் இந்த ஆடிஷனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்ல? ஐ எம் சாரி, பட் உங்களுக்கு இந்த ரோல் சூட் ஆகாது. ஹரி, பேக் ஸ்டேஜ் பாய்ஸோட ஆடிஷன்லாம் ஏர் ரூம்ல தான் நடக்கும். யா, மேக் இட் குயிக். ஹலோ, இது எனக்கு சூட் ஆகாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க கேமரால என் பெர்ஃபார்மன்ஸ் பாத்திருக்கீங்களா என்ன? நீங்க கேமரால என்ன பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு போட்டோஜெனிக்னு உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க மிஸ்டர் சமீர் லூத்ரா, ப்ளீஸ் இந்த ஆட்க்கு என்ன செலக்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப பெஸ்டா இருப்பேன். ஐ அம் டெல்லிங் யூ. அந்த செவரை பாருங்க. அங்க அடையாளம் இருக்கு, தெரியுதா? எங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான ஹைட்ல தான் மாடலே தேவை. கொஞ்சம் 5'5" இல்ல 5'8" அந்த ரேஞ்ச். ஆனா நீங்க ரொம்ப டாலா இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஹைட்ட குறைக்கிறதுக்காக காலைய கட் பண்ணிக்க முடியும்? ஒருவேளை என்னோட ஹைட் 5.5 inches இருந்தாலும் நீங்க என்ன இந்த ஆட்க்கு செலக்ட் பண்ண மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்க பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க. நீங்க எல்லாம் சீட்டர்ஸ். வாட்? நீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோஹனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஆட கொடுத்துட்டீங்கல்ல, ஆடிஷன் இல்லாமலே. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. ஆடிஷன் பண்றோம்னு சும்மா காட்டிக்கிறீங்க. வெளியில அத்தனை மாடல்ஸ் இங்க வேலை இல்லாமல வந்து நிக்கறாங்க. லிசன், காம் டவுன். அந்த பொண்ணுக்கு மெயின் ரோல் கிடைக்கல, ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ரோல் தான். இன்னும் மெயின் மாடலை செலக்ட் பண்ற ரோல் பேலன்ஸ் இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. and I hate liars. அப்புறம் எனக்கு முக்கியமா இந்த மாதிரி ஆளுங்கள, இவ்ளோ குள்ளமா இருக்கிற ஆளுங்கள. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் பொய் சொல்லல. அப்புறம் நான் ஒன்னும் உன்னோட ஹைட் கம்மி இல்ல. இங்க வா, இங்க பாரு. தெரியுதா? நான் உன்னை விட ஹைட். ஹலோ, இப்ப புரியுதா? நீ பொய்யும் சொல்ற, நீ ஷார்ட்டாவும் இருக்க. குள்ளமா இருக்கிறவங்க பொய் சொல்லுவாங்க நீங்க சொல்றீங்களா? அப்போ நான் சொல்றது உண்மைன்னு நீ நம்புறல? நீ ஷார்ட்டா இருக்கன்னு சொன்ன, ஆனா நீ நம்பல. பார்த்தல, நீ ஷார்ட் தான். இப்ப நான் போய் சொல்றேன் நீ சொன்னேனா, அப்ப நீ தான் போய் சொல்ற. நான் சொல்றேன்ல, இந்த ஆடுக்கு பெஸ்ட் மாடல் நான் தான். ப்ளீஸ் கன்சிடர் மீ. என்ன கன்சிடர் பண்ணு ப்ளீஸ். யூ நோ வாட்? போய் சொல்றவங்க பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க. நீ என்ன ரொம்ப அப்செட் பண்ற. எதுக்கு மேல நீயே வந்து கும்பிட்டு கேட்டா கூட ப்ளீஸ் இந்த ஆட் பண்ணுன்னு சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். நீ என்ன தடுத்து நிறுத்தினா கூட நான் நிக்கவே மாட்டேன். நான் போவேன். நீ இந்த மும்பையோட பெஸ்ட் மாடல மிஸ் பண்ற. இந்த நாளை நீ மறக்க மாட்ட. நான் இப்ப போறேன். என்ன தடுக்க முயற்சி பண்ணாத, ஓகே? நான் போறேன். என்ன தடுக்காத. நான் போக போறேன். எவ்வளவு கேட்டும் என்ன தடுக்கல நீ. ஈகோயிஸ்டிக்கால. நான் ப்ரூவ் பண்ணிட்டேனே உன்ன மிஸ்டர் ஷார்ட்னு. அதான் ஈகோ வந்திருக்கும். அதனாலதான் என்ன ஸ்டாப் பண்ணல. இப்ப நான் அக்கா கிட்ட என்னன்னு சொல்றது? என்னோட இந்த 2 inchesனால எனக்கு ஆட் கிடைக்கலனா? அக்கா எங்க இருக்க? நான் எங்க போறேன்?